Hallelujah. Already we have heard from the Matthew Gospel. நாம் மத்தேயு சுவிசேஷத்துல ஏற்கனவே கேட்டோம். Again in the Luke chapter also we have heard the Noah. லூக்காவின் சுவிசேஷத்துல நோவா பற்றி பார்த்தோம். And again one more person, she was a Lot. நாம் மறுபடியும் அங்க பார்த்தது லோத் என்பவரை பற்றி. See, Lot was obeyed to God. லோத் தேவனுக்கு கீழ்ப்படிந்த மனுஷனாய் இருந்தார். But Lot's wife is not obeyed to God. லோத்தருடைய மனைவி தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. That's what in the 28th chapter the Bible says the people they did eat, drank and brought, sold, they planned like that. அத நம்ம இங்க வாசிக்கிறோம், அவர்கள் புசித்து குடித்து பெண் கொண்டு கொடுத்தார்கள் என்று. So the desire is only live for this world only. அவர்கள் விருப்பம் என்னவா இருக்குது என்றால் உலகத்துக்காக வாழ வேண்டும் என்பது மாத்திரமே அவர்கள் விருப்பமா இருக்கிறது. For example, some people are say, உதாரணமாக சில மனுஷங்க இப்படி சொல்லுவாங்க, live for eat. சாப்பாட்டுக்காக வாழணும் அப்படின்னு. See, live for eat only. நாங்க வாழ்வதே சாப்பிடுறதுக்காக தான். நாம் வாழ்றதுக்காக சாப்பிடலாம். But don't eat for live. நீங்க சாப்பிடுறதே வாழ்றதுக்காக இருக்கக்கூடாது. So that is a more than limit. அது நம்மளுடைய குறித்த காலத்துக்கு மேலதான் இருக்கும். There was a word in Bible also, the money helps to you. வேதாகமத்திலே ஒரு வார்த்தை இருக்குது, பணம் உங்களுக்கு உதவி செய்யும் என்று. Money helps to you. பணம் உங்களுக்கு உதவி செய்யும். But Hebrew gospel, the desire of the money is a sin. ஆனால் எபிரேயர்ல நாம் வாசிக்கிறோம், பணம் வேண்டும் என்று அதிகமாக ஏற்படுவது பாவம் என்று. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. The root of the all evil, the desire of the money. பண ஆசை எல்லா காரணத்துக்கும் வேறா இருக்கு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. This is the word of God, not my assumption. இது என்னுடைய வார்த்தை இல்ல, தேவனுடைய வார்த்தை. But there was a word in Bible also, money helps you. வேதாகமத்தில் இன்னொரு வார்த்தை இருக்கிறது, பணம் உங்களுக்கு உதவி செய்யும். Yes, பணம் உதவும். But the desire of the money is a sin. ஆனால் அது மேல நீங்க ஆசை கொள்வதுதான் தவறு. The same way They did the thing, the people, the Lot period, they had that. அதே போலதான் மனுஷர்கள் லோத்தருடைய காலத்துல இந்த விருப்பத்தை கொண்டிருந்தார்கள். Hallelujah. 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 The same way The Lot wife also had such a habit. அதே போலதான் லோத்தருடைய மனைவிக்கும் ஒரு பழக்கம் இருந்தது. He has a desire of this world only. அவளுக்கு இந்த உலகத்தை பத்தின விருப்பம் மாத்திரமே இருந்தது. He had a desire of this world only. அவளுக்கு இந்த உலகத்தை பத்தின விருப்பம் தான் இருந்தது. that's what the Bible says, eating and drinking, buying and solding, building like that. அதான் வேதம் சொல்லுகிறது, புசிப்பும் குடிப்பும் பெண் எடுத்தும் கட்டியும் அப்படியா இருந்தார்கள் என்று சொல்லுகிறது. But Lot is not like that. ஆனால் லோத் அப்படியானவராய் இருக்கவில்லை. His wife is different from him. ஆனால் அவருடைய மனைவி அவருடைய வேறுமாறாய் இருந்தார். That was we read in the Genesis chapter 19. அதான் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். Verse 26. 26ஆம் வசனம். His wife locked back from behind him. அவன் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். The Bible says, but his wife locked back from behind him and she became a pillar of salt. அவன் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள் என்று. She behind him. அவனுக்கு பின்னாதான் இருந்தாள். She looked back from behind him. அவனுக்கு பின்னிருந்து அவள் பின்னோக்கி பார்த்தாள். Dear brother, are you looking this world? அன்பான சகோதரர், இந்த உலகத்தை நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்களா? God knows what you need. உங்களுக்கு என்ன தேவை என்பது தேவனுக்கு தெரியும். He knows. அவருக்கு தெரியும். He is going to provide you. அவருக்கு தேவையானதை கொடுக்க போகிறார். You have to wait for the last time. தேவனுடைய நேரத்துக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். Before the last time you buy or you didn't buy, you go and rashly and buy. நீங்க சில நேரத்துல போய் வாங்கலாம், இல்ல வாங்காம இருக்கலாம், நீங்க தேவைன்னு சொன்னா அதை பறித்து கொண்டு கூட வந்திருக்கலாம். That is a sin.
அது பாவம். Because your mind is behind after that only. ஏனென்றால் உங்களுடைய எண்ணம் அதற்கு பின்னோக்கி தான் இருக்கிறது. Without that I can't live that. அது இல்லாம என்னால வாழவே முடியாது. What is that? அதுக்கு என்ன அர்த்தம்? What is that? அது என்ன அப்படின்னா என்ன? You are thinking on thing, you are thinking on material. நீங்க ஏதோ ஒரு காரியங்களை நீங்க பாக்குறீங்க. So you wanted to buy that. அதை நீங்க வாங்கணும்னு விருப்பப்படுறீங்க. But you are not waiting in the God's time. ஆனா தேவனுடைய நாட்களுக்காக நீங்க காத்திருக்க மாட்டேன்றீங்க. Anyway, I have to go and buy firstly. என்ன நடந்தாலும் சரி முதலாவது நான் போய் வாங்கிடணும். So your heart is there only. உங்களுடைய இருதயம் அதன் மேல் தான் இருக்கிறது. So that is called sin. அதுதான் பாவம். That is called sin. அதுதான் பாவம். The desire, your desire, it leads to the evilness. உங்களுடைய விருப்பமாகப்பட்டது அதற்கு பிசாசுக்கு நேரா எடுத்துக்கொள்ள போகும். Evilness, தீங்குக்கு. அதைத்தான் நாம் வேதத்தை வாசிக்கிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. But before that word of God says in the Old Testament, money helps you. ஆனால் அதற்கு முன்பதாக பழைய ஏற்பாடு காலத்திலே தேவன் சொல்கிறார் பணம் உங்களுக்கு உதவி செய்யும் என்று. Money is not wrong. பணம் என்பது தவறான காரியம் அல்ல. The desire of the money is wrong. ஆனா பணத்தின் ஆசை தான் தவறானது. Hallelujah. Hallelujah. The same way the Lord's wife are behind that. அதே போலதான் லோத்தருடைய மனைவி அதற்கு பின்னாக இருந்தாள். The Bible says வேதாகம் சொல்லுகிறது she became a pillar of Salt. அவள் உப்பு தூணானாள் என்று. She became a pillar of salt. அவள் உப்பு தூணானாள். What a pathetic situation, brother. பரிதாபமான ஒரு காரியம் சகோதரரே. So we should not have like this mind. நம்ம இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்குள்ள இருக்க கூடாது. We should not have this go such a way. இப்படியான ஒரு வழியை நாம் போக கூடாது. We have to wait in the God's time only. நாம் தேவனுடைய நேரத்துக்காக காத்திருக்க so வேண்டும். Lord's wife Was not escaped from the danger. She was destroyed. லோத்தருடைய மனைவி அந்த பரிதாபமான காரியத்துல தப்பிக்காமல் அவங்க மரித்து போனார். Because of her desire. அது எதனால் என்றால் அவருடைய விருப்பத்தினாலே. Because of her looking. அவர் திரும்பி பார்த்ததினாலே. She is looking behind him. அவள் பின்னோக்கி திரும்பி பார்த்தாள். Don't look back what happened to you. என்ன நடந்தது என்பதை நீங்க திரும்பி பார்க்காதீங்க. Go before you. உங்களுக்கு முன்னதாக நீங்கள் கடந்து போங்க. Go before you. உங்களுக்கு முன்றாக போங்க. In the presence of God is go before you. தேவனுடைய பிரசன்னம் உங்களை வழிநடத்தும். Hallelujah. 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 So Lord wife is very pathetic condition. லோத்தருடைய மனைவி ஒரு பரிதாபமான ஒரு காரியத்தில் இருந்தார். She accepted the God. அவள் தேவனை ஏற்றுக்கொண்டாள். She had enjoyed the God's blessing. அவள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவள் அனுபவித்தாள். But finally she was forsaken. She was destroyed by the wrath of God. அவள் கர்த்தருடைய கோபாக்கினையின் மூலமாக அவள் இறுதியாக கைவிடப்பட்டு அழிக்கப்பட்டாள். that's what the Bible says. அதான் வேதம் சொல்லுகிறது. So we should be careful. நாம் மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். The Bible says வேதம் சொல்லுகிறது verse 30 chapter 17:30 லூக்கா 17:30 17:30 even thus shall be in the day when the Son of Man is revealed. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களிலும் அப்படியே நடக்கும். Said your brother, அன்பான சகோதரரே, we must repent. We won't be the hardened heart. நீங்கள் கடினமான இதயம் இல்லாமல் நீங்கள் மனம் திரும்பக்கூடிய மகனாக இருக்க வேண்டும். We should be the not a child. நம்ம குழந்தைகள் போல இல்லாமல் We should be a grown up people. நம்ம வளர்ந்த பிள்ளைகளா இருக்க வேண்டும். that's what we can read in the Hebrews chapter. அதான் நம்ம எபிரேயர்ல வாசிக்கிறோம். Chapter 5 verse 13 and 14. 5ஆம் அதிகாரம் 13-14 வசனம். பாலுண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதி வசனத்தில் பழக்கமில்லாதவனா இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மையின் தீமை என்னதென்று பயிற்சினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானோதயங்களுடையவர்களாய் பூரண வயதுள்ளவர்களுக்கே தரும்.
Hallelujah. அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா. Dear brother, அன்பான சகோதரரே, we are not drinking the milk like a child. நம் குழந்தைகளைப் போல பால் இன்னும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். We are not drinking like we are not drinking milk like a child. நாம் பால் என்கிற குழந்தைகளா இப்பொழுது இல்லை. We must be the righteous person. நாம் ஒரு உண்மையுள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும். நீதி- நீதியின் வசனத்தில் பழக்கமுள்ளவர்களா இருக்க வேண்டும். Hallelujah. அல்லேலூயா. Those who are washed by the blood of Jesus Christ, they are righteous, the Bible says. இது கர்த்தருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட எல்லாரும் நீதியின் வசனத்தில் இருக்கிற பிள்ளைகள் என்று வேதகம் சொல்லுகிறது. Hallelujah. அல்லேலூயா. So through the word of God, we are a righteous people. கர்த்தருடைய வசனத்தில் உள்ள நாம் நீதியின் வசனத்தில் பழக்கமுள்ள பிள்ளைகள். Verse 14 says, the strong meat belong to them or of the full age. 14ஆம் வசனம் சொல்லுகிறது, பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்கிற ஞானதனுடையவர்களாக பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும் என்று. ஞானேந்திரங்களே உடைய பூர்ண வயதுள்ளே தகும். ஞானேந்திரங்களுடைய பூர்ண வயது. That means the old people are strong people, are wisdom people according to this word of God. அந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி பூரண வயதுள்ளவர்கள் தான் நிறைந்த ஞானம் உடையவர்களாகவும் அறிவுடையவர்களாகவும் இருப்பார்கள். They are not drinking like milk. அவர்கள் குழந்தைகள் போல பாலுண்கிறவர்கள் அல்ல. That means you have to grow up in the word of God. அதற்கு என்ன அர்த்தம் என்றால் கர்த்தருடைய வசனத்திலே நீங்கள் வளர்ந்தவர்களா இருக்க வேண்டும். The word must be changed. The word must be go through in me. அந்த கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே எனக்குள்ளே அந்த வார்த்தைகள் செல்ல வேண்டும். Hallelujah. அல்லேலூயா. That is a strong man. அதுதான் ஒரு பூரண வயதுள்ள மனுஷன். That is a strong meat. அதுதான் ஞானேந்திரங்களுடைய மனுஷன். May the Lord give us grace. கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. So, according to this world situation, we should not be like this will be changed 1 or 2 months. This will be changed as we like. We can do the continue. Don't think like that. இந்த உலகத்தில் நடந்த காரியங்களை பார்த்து ஒரு 1-2 மாதங்களில் இது மாறிவிடும், அதுக்கு பிறகு நம் விருப்பம் போல நாம் நடக்கலாம் என்று நினைக்காதீர்கள். Don't think like that. அப்படியே நினைக்காதீர்கள். You be a grown-up person. நீங்க ஞானேந்திரங்களுடைய ஒரு பூரண வயதுள்ளவர்களா இருங்க. Hallelujah. அல்லேலூயா. You must discern what is good, what is bad. எது நன்மை தீமை என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். Then only you are a grown in Christ. அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்குள்ளே வளர்ந்த பிள்ளைகள் என்றார்கள். The Lord's wife was destroyed, லோத்தினுடைய மனைவி அழிக்கப்பட்டார். but Lord didn't destroy. ஆனால் லோத்து அழிக்கப்படவில்லை. But Lord's wife was destroyed. ஆனால் லோத்துடைய மனைவி அழிக்கப்பட்டார். The Noah period, Noah was not, his family was not destroyed. நோவாவுடைய காலத்தில் நோவாவுடைய குடும்பம் அழிக்கப்படவில்லை. Those who are among him, lived with him, they are destroyed. அவரோட வாழ்ந்த மக்கள் மாத்திரமே அழிக்கப்பட்டார்கள். Why? ஏன்? They are not given the proper time to God. அவர்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய சரியான நேரத்தை அவர்கள் கொடுக்கவில்லை. Until the Noah entered, people didn't feel that. நோவா பேழைக்குள்ளே பிரவேசிக்கும் நாள் மட்டும் அவர்கள் அதை உணராதிருந்தார்கள். Very good. They didn't feel that. அவர்கள் அதை உணராதிருந்தார்கள். Oh, what he said, it will not happen. அவங்க சொன்னாங்க, ஐயோ அவன் சொன்ன இந்த காரியமும் நடக்காது. What the God said, it will not happen. தேவன் என்ன சொன்னாரோ அது நடக்காது. The same way Lot period also, God warned them, but they are not obey. லோத்துடைய காலகட்டத்திலும் தேவன் அவர்களுக்கு சொன்னார், ஆனால் அவர்கள் அதை கீழ்ப்படியவில்லை. God destroyed them. தேவன் அவர்களை அழித்து போட்டார். Even though the Lord's wife also destroyed. என்னதான் இருந்தாலும் லோத்துடைய மனைவி கூட அதில் அழிக்கப்பட்டார். That's very pathetic. அதுதான் மிகவும் கடினமான காரியம். That's very pathetic. அதுதான் மிகவும் கடினமான காரியம். May the God has given us the grace. கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. So don't be hardened not you. நீங்க ஒரு கடினமான இதயமுள்ளவர்களா இல்லாதீங்க. Feel the God's presence. கர்த்தருடைய சமூகத்தை நீங்க உணருங்க. The Bible says they knew not. தேவன் சொல்லுகிறார், அவர்களுக்கு முன்னாடி தெரிந்திருந்தோம். அவர்கள் அறியாதவர்களாய் இருந்தார்கள். In the Romans first chapter also, ரோமர் 1ஆவது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். In first chapter 31 verse. 31ஆம் வசனம். வாசிங்க. ரோமர் 1:30 உணர்வில்லாதவர்களும் உடன்படிக்கை 21. அவர்கள் தேவனை அறிந்தும்
அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்கள் இருதயம் இருளடைந்தது. That's a very pathetic situation. அது ஒரு பரிதாபமான ஒரு காரியம். They knew God, they glorified Him not as God, neither were thankful, but became vain in their imagination, and their foolish heart was darkened. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் And the heart was darkened. அவர்கள் இருதயம் இருளடைந்திருந்தது. They knew God, அவர்கள் தேவனை அறிந்திருந்தார்கள், but they are not glorified. ஆனால் அவர்களை மகிமைப்படுத்தவில்லை. The believers, you have enjoyed the God's blessing. You have enjoyed the God's blessing. விசுவாசிகளே, நீங்க தேவனுடைய சமூகத்தை நீங்க உணர்ந்திருக்கலாம், அவரால் நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கலாம். Are you glorify the Lord every day? ஆனால் தினமும் நீங்க தேவனை மகிமைப்படுத்துறீங்களா? Are you glorify the Lord? Are you worshiping the Lord? நீங்க தேவனை மகிமைப்படுத்தி அவரை ஆராதிக்கிறீங்களா? Are you read the Bible, word of God? நீங்க கர்த்தருடைய வசனத்தை தினமும் Are வாசிக்கிறீங்களா? you pray? நீங்க தினமும் ஜெபிக்கிறீங்களா? Are you do the will of God? நீங்க கர்த்தருடைய விருப்பத்தை செய்றீங்களா? According to the Romans chapter 1 verse 21, they knew, but they didn't do. Their heart was darkened. ரோமர் 1 அதிகாரம் 21 வசனத்துல நாம் பார்க்கிறோம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவர்களை மகிமைப்படுத்தாமலும் அவரை ஸ்தோத்திரமாய் இருந்ததனால் அவர்கள் இருதயம் இருளடைந்தது என்று. See, our heart should be always fear to God, filled with His love. நம்முடைய இருதயம் எப்போது தேவனுக்கு பயப்பட்டு அவருடைய அன்பினால் நிறைந்ததா இருக்க வேண்டும். If our heart is filled with the love of God, தேவனுடைய அன்பு உங்க இதயத்தில் நிறைந்திருக்கும் பொழுது you have to obey to God. நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிவீங்க, You fear to God. நீங்க தேவனுக்கு பயப்படுவீங்க. The love of God is reduced. The love of God is shut down. Then only you are disobey to the word of God. Disobey to the word of God. கர்த்தருடைய அன்பு உங்களுக்கு தனியும் பொழுது, அவருடைய பயம் உங்களுக்கு எடுத்து போடும் பொழுது தான் நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியாம போவீங்க. We need the love of God. நமக்கு தேவனுடைய அன்பு தேவையா இருக்கு. The love of God, obey to the word of God. கர்த்தருடைய அன்பு தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிய செய்யும். That's what in the past John Gospel that was there was a word like that only. நம்ம உன்னியவான்ல அந்த ஒரு வார்த்தை தான் நாம் பார்க்கிறோம். If you love the word of God, you will obey to the. If you have the love of God, you will obey to His commandments. நீங்க கர்த்தருடைய வார்த்தை மீது அன்பு செலுத்துவீங்களா, அவருடைய கட்டளையை கீழ்ப்படிவீங்க என்று. So disobedient thing is the reduce of our the God's love only. நம் கீழ்ப்படியாம காரணம் எதனால் வருகிறதுனா தேவனுடைய அன்பு நம்ம இடத்துல இல்லாமல் போவதனால தான். So let us fill the love of God. தேவனுடைய அன்பு நம்ம நிரப்பட்டும். So let us obey to the word of God. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படும். We can escape from all the dangers. இந்த எல்லா விதமான காரியங்களும் அப்பொழுதுதான் தப்பிக்க முடியும். These are all only small. This is a beginning only. இதெல்லாம் ஒரு சிறிய துவக்கம் மாத்திரமே. The Bible says coming up the days will be big things. We don't know what will happen the next minute. வேதம் சொல்லுகிறது மிகப்பெரிய பெரிய காரியங்கள் வரப்போகுது என்று, நமக்கு அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் என்று கூட தெரியாது. The destroying things will happen to meet. நம்ம அழித்து போடக்கூடிய காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். We don't know. நமக்கு தெரியாது. But it will happen. பட் அந்த காரியங்கள் நடக்கும். So as the Lord the escape the Lot and Noah. எப்படி தேவன் லோத்தையும் நோவாவையும் காப்பாற்றினாரோ, The same way God will escape us. அவளை தப்புவித்த தேவன் நம்மையும் தப்புவிப்பார். So we will obey to the as the Noah and the Lot. நம் லோத்தும் நோவாவும் போல நாம் தப்பிப்போம். We have to obey to the God's word. நாம் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிய வேண்டும். Filled with the God's love. தேவனுடைய அன்பினால் நிரம்ப வேண்டும். May the grace of the Lord be with us. கர்த்தருடைய பிரதான கிருபை நம்மளோடு இருப்பதாக. Shall we pray? நாம் போய் ஜெபிப்போம். Loving Heavenly Father, thank you for this wonderful time, Lord. அன்பான பரலோக எங்கள் பரமபிதாவே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி. So far we have heard the wonderful word of God. அப்பா, உம்முடைய அருமையான வார்த்தைகளை நாங்கள் கேட்டுக்கொண்டு வந்தோம். We are not heard the word. We are not heard the man's voice, அப்பா, Lord. மனுஷனுடைய வார்த்தை குரலை நாங்கள் கேட்கவில்லை அப்பா. We are heard the God's voice. We are heard the God's voice through the word of God, Lord. அப்பா, நான் தேவனுடைய வார்த்தையை தான் நாங்கள் இந்த வசனங்கள் மூலமாக கேட்டோம். Not only us, those who hear this video also, Lord. அப்பா, இந்த வார்த்தைகளை யூடியூப் வழியா கேட்டுக்கொண்டிருக்க அந்த மக்களுக்காக Let this word of God prick their hearts, Lord. அப்பா,
அப்பா அவங்களுடைய இருதயத்தை இந்த வார்த்தைகள் குத்தட்டும் அப்பா. Make them set right before you, Lord. அப்பா அவங்களுக்கு முன்னதாக அவர்கள் தாழ்த்தட்டும் அப்பா. Let them enjoy your blessing, Lord. அவங்களுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் அனுபவிக்கட்டும் அப்பா. Let them enjoy your coming days, the Son of coming, Lord. அப்பா மனுஷகுமார் வர நாட்களே அவர்கள் ஆயத்தமா இருக்கட்டும் அப்பா. Lord, give us the grace, Lord. அப்பா எங்களுக்கு பெரிதான கிருபை தாங்க. We should not be hardened out, Lord. அப்பா நாங்கள் கடினமான இதயமுள்ளவர்களா இருக்க கூடாதுப்பா. We should be the obeying heart, the feeling heart, Lord. அப்பா நாங்கள் கீழ்ப்படியக்கூடிய ஒரு தாழ்த்தக்கூடிய ஒரு ஆவி எங்களுக்குள்ள தாங்கப்பா. What is happening in this world through the word of God, we have to obey and feel by the word of God, Lord. அப்பா இந்த உலகத்துல இப்ப என்ன நடக்கிறதோ அந்த காரியங்களை உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு நாங்கள் கீழ்ப்படிந்து உமக்கேற்ற பிள்ளைகளா நடக்க வேண்டும்ப்பா. Lord, fill with your joy and happiness, Lord. அப்பா உங்களுடைய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தால எங்களை நிரப்புங்க. May this world be in the dark, Lord. அப்பா இந்த உலகம் இல்லா கூட மாறலாம். May the world is be the fearing and trembling, Lord. அப்பா இந்த உலகம் பயந்து அப்பா ஒரு பரிதப்பான ஒரு இடமா கூட இருக்கலாம். But you are moving in us, Lord. ஆனா நீங்க எங்களுக்குள்ளே இருக்கிறீங்கப்பா. You are moving in us, Lord. நீங்க எங்களுக்குள்ளே நீங்க உலாவி கொண்டு இருக்கிறீங்கப்பா. You are staying in us, Lord. எங்களுக்குள்ள நீங்க வாசம் செய்வீங்கப்பா. So we should not fear about anything, நாங்க Lord. எதை குறித்தும் பயப்படக்கூடாது. We should not trembling about anything, எதை Lord. குறித்து நாங்கள் பரிதபிக்க கூடாதப்பா. You are control everything, நீங்க Lord. எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. You are a controller, Lord. அப்பா நீங்க எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிற தேவனா இருக்கிறீங்க. Yeah, man, you are the controller, Lord. அப்பா நீங்க எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிற தேவன். You control what happens against us, Lord. அப்பா எங்களுக்கு தான் என்ன காரியங்கள் நடக்குதோ நீங்க இதை கட்டுப்படுத்துங்க. What happens, where we have to go, what we face, you have to control everything, அப்பா Lord. நாங்க எங்க செல்ல வேண்டும், எதற்காக செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் அதை நீங்க கட்டுப்படுத்துங்கப்பா. Fill with your grace and your protection. அப்பா உங்களுடைய பெரிதான கிருபையினாலும் பாதுகாப்பினாலும் எங்களை மூடிக்கொள்ளும். We should not also harden be like a Sodom people, harden be not like a Noah lived period people, Lord. அப்பா நாங்க சோதம் உடைய காலகட்டத்தில் மக்களை போலவும் நோவாவின் காலகட்டத்தில் மக்களை போல ஒரு கடினமான மக்களா இராதபடி We should be like a Noah family, Lord. அப்பா நாங்க நோவாவின் குடும்பத்தாரை போலவும் We should be like a Lot, Lord. அப்பா நாங்கள் நோவாவை போலவும் லோத்தை போல இருக்க வேண்டும் அப்பா. Change us our mind, Lord. அப்பா எங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்க. Make us, Lord. அப்பா எங்களை மாற்றுங்கப்பா. Give us grace, Lord. அப்பா உங்க கிருபையை தாங்க. Lord, bless those who hear this through this video, Lord. அப்பா இந்த வீடியோ பார்த்து அப்பா இதை பார்க்கறவங்களை நீங்க ஆசீர்வதிங்க. Wipe away the tears, Lord. அப்பா உங்கள் கண்ணீரை துடைங்கப்பா. Wipe away the tears, Lord. அப்பா உங்களுடைய கண்ணீரை துடைங்கப்பா. I don't know which path they went, Lord. அப்பா எனக்கு தெரியாதவங்க எந்த வழியான பாதைகளை போய் கொண்டிருக்கிறாங்க என்று. The word of God said, your sorrow will turn to joy, Lord. வேதாகம் சொல்லுகிறது உங்களுடைய கவலை சந்தோஷமாய் மாறும். Word of God said, your sorrow will turn to joy, அப்பா Lord. வேதாகம் சொல்லுகிறது உங்களுடைய கவலை சந்தோஷமாய் மாறும் என்று. Let their sorrow will be turned into joy, Lord. அப்பா உங்களுடைய கவலை இப்போ சந்தோஷமாய் மாறட்டும் அப்பா. Let the tear will be the joyful things, Lord. அப்பா உங்களுடைய இந்த கண்ணீர் மகிழ்ச்சியான கண்ணீராய் மாறட்டும் அப்பா. Lord, change them, Lord. அப்பா அவங்களை மாற்றுங்கப்பா. Keep with your hands, அப்பா Lord. உங்க கைகளிலே அவங்களை வைத்துக் கொள்ளுங்க. Bless them, Lord. அவங்களை ஆசீர்வதிங்க. Lord, deliver from all the calamities, Lord. அப்பா இந்த எல்லா சூழ்நிலையிலிருந்தும் அவங்களை காப்பாற்றுங்கப்பா. Deliver from all the disease, அப்பா Lord. எல்லா நோய்களிலிருந்து அவங்களை விடுதலையாக்குங்க. You are the God of control and keeper us, Lord. அப்பா எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி எங்களை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறீங்க. Lord, you keep us. அப்பா எங்களை பணி வைத்துக் கொள்ளுங்க. Keep everybody, Lord. எல்லாரையும் பார்த்துக் கொள்ளுங்க. Prepare to meet you, Lord. மனுஷகுமாரனை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தும். Prepare us to meet you, Lord. அப்பா உம்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தும். May the God give us grace. தேவன் எங்களுக்கு பெரிதான கிருபை தருவீராக. We ask in the name of Jesus Christ this prayer. தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம். ஜெயம் நல்ல பிதாவே. Amen. ஆமென். Amen.